இந்த அவையினருக்கும் இங்கே மேடையில் இருக்கிற பேச்சாளர்களுக்கும் நான் வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம், 3வது உலக தமிழர் பொருளாதார மாநாட்டினை நாம் எப்படி முன்னெடுத்து செல்ல வேண்டும்? இந்த மாநாடு எதற்காக நடத்துகிறோம்? இந்த மாநாட்டினுடைய அவசியம் என்ன? இன்றைக்கு நடைபெறுகிற மாநாடுகள் எல்லாம் தமிழர்களுக்காக நடைபெறுகிற மாநாடுகள், மொழி மாநாடுகள், இசை மாநாடுகள், நாட்டிய மாநாடுகள் இப்படி நடைபெறுகின்றன. மொழிக்காகவும் இசைக்காகவும் கலைக்காகவும் நடைபெறுகிற மாநாடுகளை தொடர்ந்து பொருளாதார வளர்ச்சியில் தமிழர்களும் இந்திய சகோதர சகோதரிகளும் உலக மக்களுடன் எப்படி சேர்ந்து நம்மை நாம் உயர்த்தி கொள்ள முடியும். உயர்த்தி கொள்ளதான் சமுதாயத்தில் நாம் நினைக்கிற காரியங்கள் வெற்றி பெற முடியும். அந்த வகையிலே வருகிற ஒவ்வொரு பேச்சாளரும் நல்ல ஒரு கருத்தினை எங்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது திருவாளர் வி. முரளி அவர்கள் மாநாட்டுக்கான கருத்துக்களை தன்னுடைய சிறப்புரையாக வழங்குவார். அன்னார் அவர்களுக்கு முனைவர் வி.ஆர். சம்பத் அவர்கள் பொன்னாடை போற்றி சிறப்பு செய்கிறார்கள். கணக்கியல் அறிந்த சிறந்த கணக்காளர் இவர். அடுத்து மேடையில் வீட்டிற்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கு முனைவர் வி.ஆர். சம்பத் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். அனைவருக்கும் என் இனிய வணக்கம். At the outset, I thank my good friend Mr. Sampath for giving this opportunity, an excellent opportunity to participate in this 3rd World Tamils Economic Conference seminar. How to give value addition, that's what he has mentioned. We are living in a knowledge era. Knowledge is power, idea is power. No longer a person who is having a capital only called as a capitalist or a promoter. What you require is a fertile idea, sustainable idea, scalable idea, an idea which is capable of being converted into commercial proposition. One gentleman asked Dhirubhai Ambani, everyone is having an idea. How you are able to convert your idea into giant commercial sustainable business proposition? Dhirubhai ji said, everyone may possess an idea, but to be successful, the idea should possess you. That fire in the belly, this is what required. And in that respect, the Tamils are the best. They are well spread over. Only thing is, the identity of a Tamil might have been lost in the process. But then they are commercially successful. As you mentioned, Pichai you have mentioned, the Googles. And the youth, what is required today is the youth power. You said that we have to march forward. What is the idea? Puruladhara Manadu. Economic front, but at the same time the book also talks about social side. So வளர்ச்சி என்றால் எந்த வளர்ச்சி? மொழி வளர்ச்சியா, இன வளர்ச்சியா, எந்த வளர்ச்சி? அந்த முறையில் பார்க்கும்போது the youth should be invited even for the functions also. I was in Kerala. He telephoned me yesterday, sir, you have to, I said I will catch the flight and I will come, I will be on the dot at 6 o'clock. That's what I told. But in the flight I have written a poem. Because I felt the youth power which is there, sometimes even any function, I go for various functions, whether it is a music, whether it is something to do with the literature, I find somewhat the crowd is only above 40, above 35. The youth power, they are not coming here. So when I have written a poem as such, because when you want economic success, the youth power should be involved in that. எப்பொழுதும் வருவது கவிதை அல்ல, எப்போதாவது வருவதுதான் கவிதை. நினைத்த போது வருவது கவிதை அல்ல, மனம் கனத்த போது வருவதுதான் கவிதை. இது வலம்புரி ஜான் வார்த்தை சித்தர் அவர் சொன்னது. அந்த முறையில் இதை ஃப்ளைட்லேயே எழுதினேன் நான் இன்றைக்கி. அது வித் தட் டுடேஸ் யூத், இன்றைய இளைஞர்களிடம் துணிவு இருக்கிறது, ஆனால் பணிவு இருக்கிறதா? இன்றைய இளைஞர்களிடம் வேகம் இருக்கிறதா? இளைஞர்கள் கையிலே பானம் இருக்கிறது, ஆனால் நிதானம் இருக்கிறதா? அந்நிய நாட்டு மோகம் இருக்கிறது, ஆனால் தாய்மொழி மேல் தாகம் இருக்கிறதா?
கணிப்பொறியின் தாக்கம் புரிகிறது, தாய் தந்தையரின் ஏக்கம் புரிகிறதா? இளைஞர்களிடம் அறிவு கூர்மை இருக்கிறது, சமுதாய தொலைநோக்கு பார்வை இருக்கிறதா? சேலத்து மாம்பழம் போல இனிமை இருக்கின்றது, ஆனால் சேலத்து இரும்பை போல உறுதி இருக்கின்றதா? பணப்பற்று இருக்கிறது, இனப்பற்று இருக்கிறதா? பொருள் பற்று இருக்கிறது, மொழி பற்று இருக்கிறதா? அறிவியல் புரிகிறது, உளவியல் புரிகிறதா? பிஸ்ஸாவிலும் பைசாவிலும் நாட்டம் இருக்கிறது, ஆனால் பெற்றோர்களின் மன ஓட்டம் புரிகிறதா? உண்பதிலும் உடுப்பதிலும் நாகரிகம் தெரிகிறது, ஆனால் எண்ணத்திலும் உள்ளத்திலும் நாகரிகம் தெரிகிறதா? பொருள் ஈட்டும் கலை தெரிகிறது, ஆனால் பொறுப்போடு ஈவது தலைகாக்கும் என்பது புரிகிறதா? இளைஞர்களுக்கு நவநாகரிக நியாயங்கள் புரிகிறது, ஆனால் மனித நேயங்கள் புரிகிறதா? இன்றைய மெத்தப்படித்த இளைஞர்கள் ஆசிரியர்களிடம், சான்றோர்களிடம், பெரியோர்களிடம், புலம்பெயர்ந்த தமிழர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளம் ஏராளம். This I have written while I was there in the flight. The reason is, which I see in many of the கஜினி படத்தில் ஒரு பஞ்ச் டயலாக் சூர்யா சொல்லுவார், வாழ்க்கையில் வெற்றி பெறறதுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும் போகாது, இஷ்டப்பட்டு உழைக்கணும். அந்த இஷ்டன்றது தான் பேஷன். பட் த பேஷன் வித் கம்பேஷன், எம்பத்தி நாட் அப்பத்தி. திஸ் இஸ் வாட் required. மிஸ்டர் குமரி அனந்தன் இஸ் தேர். அப்போது காங்கிரஸ் பார்ட்டி சத்தியமூர்த்தி பவனில் நெடுமாறன் இவர்கள்லாம் பண்ணுறாங்க. அப்போ நான் தமிழ்நாட்டில் பேச்சு போட்டியில் முதல் பரிசு வாங்கினேன். அப்போ ஒரு வெள்ளி கோப்பை காமராஜர் அவர்கள் கையால் வாங்கக்கூடிய ஒரு பேர் இருந்தது. அப்போ திருமாறன் 3 ரவுண்ட்ஸு, ஃபைனல் ரவுண்ட்ஸில் நான் பார்த்தசாரதி, கண்ணதாசன் அவர்கள், குமரி பேனா கொடுத்தார் அவர், அலாங் வித் த ட்ராஃபி. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் நான் வாங்கினேன் அப்போ பேச்சு போட்டியில். அப்போ எவ்வளோ இன்வால்வ்டாக யூத் இருந்தாங்க எனக்கு தெரியும். எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் தே யூஸ் டு கம் அண்ட் பார்ட்டிசிபேட். தட் இஸ் சம் வாட் இட் இஸ் ரெடி. பட் மணி வைஸ், சக்ஸஸ் வைஸ், இட் இஸ் ஆல்வேஸ் தேர். தெர் இஸ் நோ ப்ராக்ஸி ஃபார் Tamilians. ஐ எம் டெல்லிங் யூ, தெர் இஸ் நோ ப்ராக்ஸி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரிஜினாலிட்டி ஆர் த ஐடியா. When I say about proxy, I want to tell this. One school inspector visited a school. He wanted to test the quality of the student. Who is a class topper here? One fellow raised his hand. You are the class topper? Kindly answer this simple question. He was blinking. Then the inspector is very, very unhappy with the student. You are the topper. You are not able to answer this simple question. Are you not ashamed to be the class topper? Sorry, sir, I am a proxy student. The real student has gone for India-Pakistan cricket match, 20-over match. Then he is very, very unhappy with the teacher. You are the teacher? You must know who is the class topper. Are you not ashamed to be the teacher? Sorry, sir, I am also a proxy teacher. The real teacher has gone for India-Pakistan cricket match. Then the inspector said, you are all very lucky. If the real inspector came, really would have had it actually. அவர் அதோட ப்ராக்சி. என்ன கேட்டிங்கன்னா, ஒரிஜினாலிட்டியே கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழியன்ஸை பொறுத்த வரைக்கும் the originality, the ideas, it is always there. And definitely these things, no, it என்ன இல்லை, ஒரு கம்யூனிகேஷனை பற்றி பேசும்பொழுது அல்லது ஒரு சேவிங்ஸை பற்றி பேசும்பொழுது எல்லாமே இருக்குது குறளில். யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல். இன்னும் ரித்தம் பாருங்கள், அது 2 லைன் தான். அந்த ரித்தம் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படின்றது அழகாக. சேவிங்ஸ்னு எடுத்திங்கன்னா, அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை, இது வள்ளுவம், வாழ்முறையின் தத்துவம். யானை கட்டி வாழ்ந்தவன் கூட பூனை உறங்க பானையிலே சோறின்றி வாழுவதும் உலகியற்கை. மென்மையும் வன்மையாகிடுன்றாங்க. எப்போ நக்சலைட் ஆறாரு ஒருத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சாலம் மிகுத்து பெயின் அப்பொழுது மயில் இறகு என்பது மென்மைதான். அந்த அளவுக்கு மேலே அதில் வண்டியிலே ஏற்றும் பொழுது பாரம் தாங்காமல் அச்சு முறிந்து விடும் அபாயம் இருக்கிறது. அதுதான் வன்மையும் வெண்மையாகிடும். அது விஷயம். அது மாதிரி எது எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா எது இல்லை. எக்கனாமிக் சைடில் எவ்வளோ இருக்குது விஷயம். அதனால் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் we must always, we should not have a stiff neck. It is better to avoid it. It is, sometimes they say it is better to get a stiff neck by aiming too high than a hunchback from aiming too low. After all, it is not the years in your life, it is the life in our years that counts. What is the difference between the dream and the aim? Dream requires effortless sleep. Aim requires sleepless efforts. So we have to sleep for our dreams, wake up for your aim. This is what required with regard to Tamil youth and Tamil community as such. And in that respect, people don't care about how much you know until they know how much you care. Benjamin Franklin, when you are good to others, you are best to yourself. Robert Kennedy, our privileges are no greater than our obligations.
the protection of our rights can endure no longer than the performance of our duties to the society. That way, I appreciate Mr. Sampath for taking the initiative of doing it. நரம்பிறந்த வீணையிலே இசையின் தரம் பார்க்க முடியாது, விழி இழந்து வழிகாண முடியாது, நாவிழந்து நற்சொல் உணர முடியாது. ஆனால் நம்ம சம்பத்திடமோ முடியாது என்பதே முடியாத ஒன்றாகும். அதான் அவர்கிட்ட நோவே தெரியாதவர். He doesn't know what is no. So I really thank him for giving this excellent opportunity. So thank you very much and for the opportunity given. And with this I take leave of you. இந்த அருமையான ஒரு வாய்ப்பை அமைத்து கொடுத்த சம்பத்தை வாழ்த்தி, தேனுக்கு இனிமை, தென்றலுக்கு குளுமை, பாலுக்கு வெண்மை, நம்முடைய சம்பத்தவர்களுடைய எஃபர்ட்ஸை ஆதரிப்பது மனித தன்மை, அதுவே நமது கடமை. அதை மறந்தால் அது நமது மடமை என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கணக்கியல் அறிந்த சிறந்த கணக்காளர். அதாவது இப்போ முரளி நல்லா அருமையான ஒரு பேச்சு கொடுத்தாரு. அதோட ஒன்றே நான் எதிர்பார்க்குறேன், அவர் எல்லா சேம்பர் ஆஃப் காமர்ஸ், சென்னையில் இருக்கிற எல்லா சேம்பர் ஆஃப் காமர்ஸ்லையும் தலைவராகவோ அல்லது செயலாளராகவோ அல்லது செயற்குழு உறுப்பினராகவும் இருக்கிறார். அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அவர் இந்த வயதில் இவ்வளோ பெருசாக அவர் சாதிச்சிருக்கார். இந்த கான்ஃபரன்ஸுக்கு அவர் நல்ல அருமையான டெலிகேட்ஸ் நிறைய பேரை என்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய உதவியை அவர் செய்யணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் 2 பேர் வந்திருக்காங்க. மிகப்பெரிய அவர் சவுத் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பிரசிடென்ட் பின்னாடி பேசியிருக்கிறாரு. முன்னாடி நீங்கள் பேசிட்டீங்க. இருந்தாலும் ஐ வாண்ட் டு ரிமைண்ட் யூ, ப்ளீஸ் டூ த நீட்ஃபுல் ஃபார் திஸ் கான்ஃபரன்ஸ் டு கெட் மோர் டெலிகேட்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப், எஸ்பெஷலி பிஸ்னஸ்மேன் அண்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். திருவாளர் முரளி ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்து திருமதி ஜெயந்தி தங்கபாலு அவர்கள். ஆஹா ஆஹா என்று சிறுவர்கள் பார்த்து மகிழ, ஓஹோ ஓஹோ என்று பெரியவர்கள் பாராட்ட பல பல நிகழ்ச்சிகளை, பயன் தரும் நிகழ்ச்சிகளை புதுப்புலிவோடு மெகா தொலைக்காட்சியில் வழங்கி வரும் மெகா தொலைக்காட்சியின் மேலாண்மை இயக்குனர் திருமதி ஜெயந்தி தங்கபாலு அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார்கள். அன்னார் அவர்களுக்கு முனைவர் VRS சம்பத் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்வார்கள். மூன்றாவது உலகத் தமிழர் பொருளாதார மாநாடு குறித்த கருத்தரங்கம் தமிழர் தமிழ்நாடு சமூக பொருளாதார வளர்ச்சி நூல் வெளியீட்டு விழாவில் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் எதிரில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய குடும்ப நண்பர் திரு VRS சம்பத் அவர்கள் என்னை அழைத்து நீங்கள் பேச வேண்டும் என்று கூறிய போது, பொருளாதாரத்தை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் என்ன பேசப் போகிறேன் என்று கேட்டேன். அவர் கூறினார், மகளிர் மேம்பாட்டிற்காக நீங்கள் மகளிர் விழா நடத்துகிறீர்கள், மகளிருக்காக நீங்கள் ஏதாவது பேசுங்களேன் என்று சொன்னார். நான் பேசுவதில் ஏதாவது குறை இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு சமூகத்தில் ஒவ்வொருவரும் தாம் எவ்வாறு முன்னேற வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். அந்த சூழ்நிலையில் திரு VRS சம்பத் அவர்கள் தமிழர், தமிழ்நாடு மற்றும் உலகத்தில் உள்ள தமிழர்கள் அனைவரும் பொருளாதார ரீதியில் முன்னேற வேண்டும் என்ற நினைப்பு அவருக்கு வந்ததற்கே அவரை நாம் பாராட்ட வேண்டும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி நம்முடைய தமிழ் குடி. அந்த குடி தோன்றி ஏறக்குறைய 5000 வருடங்களுக்கு மேல் ஆகின்றது. இன்றைக்கு சுனாமி என்று நாம் கூறுகின்றோம். பண்டைய காலத்தில் குமரிக்கு, இன்றைக்கு இருக்கிற கன்னியாகுமரிக்கு அந்த பக்கத்தில் மிகப்பெரிய நாடு இருந்தது. ஆப்பிரிக்கா கண்டம் வரை வளர்ந்து இருந்தது. அந்த கண்டம் குமரி கண்டம் என்று சொல்வோம். அது இதைப்போல் ஆழிப்பேரலையில் அமிழ்ந்து போய்விடவே அப்போது இருந்த வரலாற்று பேராசிரியர்கள் அவற்றினை ஆராய்ந்து அதற்கு லெமூரியா கண்டம் என்று பெயர் வைத்தார்கள். இன்றைக்கு தமிழர்களிடையே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய முதல் நூல், அரிய நூல் தொல்காப்பியம். அந்த நூல் தோன்றி ஏறக்குறைய 5000 ஆண்டுகளுக்கு மேல் ஆகின்றது. அந்த நூலிலே உலகத்திலே உள்ள எந்த மொழிக்கும் வாழ்க்கைக்கு இலக்கணம் யாரும் கூறவில்லை. தமிழ் மொழிக்குத்தான் அந்த சிறப்பு உண்டு.
எழுத்திற்கு மட்டுமில்ல, வாழ்க்கைக்கு பொருள் இலக்கணம் கூறிய ஒரே இலக்கண நூல் தொல்காப்பியம் மட்டுமே. ஏன் இதை கூறுகிறேன் என்றால், தமிழர்களுக்கு தமிழர் என்ற உணர்வு இருக்க வேண்டும். முதலில் அந்த உணர்வு எப்படி வரும் என்றால், நாம் தமிழை படிக்க வேண்டும், நம் தாய்மொழியை பயில வேண்டும். அந்த தமிழ்நாட்டில் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று புலவன் வருந்தி பாடினான். அந்த நிலைதான் இன்றைக்கு இருக்கின்றது. பள்ளிகளிலே, பள்ளிக்கூடங்களிலே தேசிய கீதத்தை கட்டாயமாக பாட வேண்டும் என்று நீதிமன்றங்கள் இன்றைக்கு உத்தரவிடும் நிலையில் நாம் இருக்கிறோம். தமிழை நாம் மறந்தோமானால் அந்த தமிழன் என்ற உணர்வு நமக்கு வராது. அதேபோல் இன்றைக்கு எந்த கண்டுபிடிப்பாக இருந்தாலும், இன்றைக்கு இமெயில் என்பதை எல்லோரும் பயன்படுத்துகின்றோம். அதை கண்டுபிடித்தவர் சிவா ஐயாத்துரை என்ற தமிழர். ஆனால் அவர் ஆங்கிலத்திலே பெயரிட்டார். இன்று நம்மவருக்கு பெரும்பாலானோருக்கு தெரியாது அதை கண்டுபிடித்தவர் ஒரு தமிழர் என்று. அதை போலவே நம்முடைய பண்டைய தமிழ் வரலாற்றை நாம் படித்து பார்த்தோமானால், நம்முடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் ஒவ்வொன்றுத்திற்கும் எப்படி நம் நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று நிறைய நம்முடைய இலக்கணங்களை படிக்கும்போது, இலக்கியங்களை படிக்கும்போது நிறைய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். உதாரணமாக சமீபத்தில் சென்னைக்கு வந்த பெருவெள்ளம், அதற்கு காரணம் நீர் மேலாண்மை சரியாக இல்லாமை. அந்த நீர் மேலாண்மை பண்டை தமிழர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள் என்றால், ஆறு, ஏரி, சுண்ணம், கரணை, தாங்கல், குட்டை, ஊரணி, ஏந்தல் என்று பாகுபடுத்தி அதை பயன்படுத்தி கொண்டார்கள். சென்னையிலே வெள்ளம் வந்து அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதி பள்ளிக்கரணை, வேளச்சேரி, அடையாறு. இவற்றையெல்லாம் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய வல்லுநர்கள் அதை சொல்லியிருக்கின்றார்கள். அதை போல இன்றைக்கு தொழில்நுட்பத்திலே நாம் முன்னேறி இருக்கிறோம் என்று சொல்கின்றோம். இன்றைக்கு தொழில்நுட்பத்திலே நாம் முன்னேறி இருந்தாலும், இன்றைக்கு மனித வளம், இளைஞர்களின் வளம் இந்தியாவில் நிறைய இருக்கின்றது, தமிழ்நாட்டில் நிறைய இருக்கின்றது. ஆனால் அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி நம்முடைய தமிழர்களுக்கு பயன்படுகிறதா என்றால் பயன்படவில்லை. நம்முடைய விவசாயிகள் இன்றைக்கு தற்கொலை செய்யும் அளவிற்கு நம் நாட்டிலே 70% விழுக்காடு விவசாயிகள் தான் இருக்கிறார்கள். நம்மளுடைய தொழில்நுட்ப வளர்ச்சி விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருந்ததா என்றால் இல்லை. இன்றைக்கு ஒரு விஜய் மல்லையா 7000 கோடி கடன் பெற்றுவிட்டு அதை கட்ட முடியாமல் 7 சூட்கேஸ்களோடு விமானம் செல்ல அவருக்கு அனுமதி உண்டு. ஆனால் கடைக்கோடியில் உள்ள ஒரு விவசாயி தன்னுடைய கடைசி தவணையை கட்ட முடியாமல் தற்கொலை செய்து கொள்ளும் நிலையில்தான் தமிழன் இருக்கின்றான். அதற்கு எந்த தமிழனாவது நாம் முன் வந்து சொன்னோமா? இல்லை. இன்றைக்கு இந்த மாநாடு நடக்கும்போது இந்த வளாகமே நிரம்பி வழியும் அளவிற்கு இன்றைக்கு இங்கு உள்ள தொழிலதிபர்கள் இங்கு வந்திருக்க வேண்டும், அவரை பாராட்டி இருக்க வேண்டும். நமக்குள்ளே ஒற்றுமை இல்லை, நமக்குள்ளே அந்த உணர்வு இல்லை. இந்த உணர்வு ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். முதலில் தமிழ் என்ற உணர்வு இருக்க வேண்டும், நாம் தமிழர்கள் என்ற உணர்வு இருக்க வேண்டும், தமிழ்நாடு என்ற உணர்வு இருக்க வேண்டும். வெளிநாட்டு வாழ் தமிழர்களை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் இன்று தொழில் தொடங்க இங்கு வந்து அவர்கள் நமக்கு உறுதுணையாக இருக்க இங்கு தமிழகத்திலே அவர்களுக்கென ஒரு தனி அமைச்சகம் உருவாக்க வேண்டும். அப்படி ஒரு அமைச்சகம் உருவாக்கினால்தான் அவர்களுடைய இடர்களை உடனடியாக தீர்த்து அவர்களை முன்னெடுத்து செல்ல அவர்களுக்கு உதவியாக இருக்க அது வழிகாட்டியாக இருக்கும். அப்போதுதான் நாம் அனைவரும் தமிழர் என்ற உணர்வோடு இருந்தால்தான் ஒவ்வொருவரும் தாம் தலை நிமிர்ந்து நிற்க, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்னும் நிலை வர உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களும் ஒன்று கூடி நம்மளுடைய கோரிக்கைகளை, எண்ணங்களை யார் ஆட்சிக்கு வந்தாலும் இடிப்பாரே இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பாரே இல்லானும் கெடும் என்று சொன்னான். நமக்கு தேவையானவற்றை எந்த அரசாங்கமாக இருந்தாலும் நாம் இடித்து கேட்டு பெற்று தமிழர்கள் முன்னேற வேண்டும். தமிழர்களுக்காக என்றும் நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். அதை இந்த மாநாட்டிலே ஒவ்வொருவரும் உறுதுணையாக பெற்றுக்கொண்டு திரு விஆர்எஸ் சம்பத் அவர்களின் முயற்சிக்கு பக்கபலமாக இருந்து அவர் வருங்காலங்களில் நடத்த இருக்கின்ற மாநாட்டிற்கு உறுதுணையாகவும் பக்கபலமாக நானும் இருப்பேன் என்று கூறி இந்த இனிய வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாநாடு சிறப்பாக நடைபெறுவதற்கு
தமிழர்களிடையே ஒற்றுமை வேண்டும் என்ற கருத்தை ஆழமாக சொன்ன திருமதி ஜெயந்தி தங்கபால் அவர்களுக்கு நன்றி. அடுத்து திருமதி சிவகாமி அவர்கள். மாதவம் செய்து நல்ல மங்கையராக பிறந்தவர் இவர். புவி பேணி வளர்த்திடும் ஈசன் இப்பெண்ணிற்கு ஞானத்தை வைத்தான். இந்திய ஆட்சியின் பணியில் இவரும் இவர் கணவரும் இணைந்து சமுதாயத்துக்கு நற்பணியாற்றினார். ஊமை என்று பெண்ணை உரைக்கு மட்டும் உள்ளடங்கும் ஆமை நிலைதான் ஆடவர்க்கும் உண்டு என்பதை ஆழமாக சொன்ன வீரப்பெண் இப்பெண். இப்பொழுது அன்னார் அவர்கள் சிறப்புரை செய்வார்கள். அதற்கு முன்பாக அவர்களுக்கு முனைவர் விஆர்எஸ் சம்பத் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்திருக்கிறார். மூன்றாவது உலகத் தமிழர் பொருளாதார மாநாடு 2016 நடக்கவிருக்கிறது. அதற்கு முன்னோட்டமாக அந்த மாநாட்டை அறிமுகப்படுத்தும் விதமாக இன்று நடக்கும் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கும் ஆன்றோர்களே, சான்றோர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு முன் பேசியவர்கள் எல்லோருமே பொருளாதார மாநாடு என்றாலும் கூட கலாச்சாரம், பண்பாடு, இலக்கியம் இவற்றில் ஆழ்ந்த கவனம் செலுத்தினார்கள். அதற்கு காரணம் இருக்கிறது. வெளிநாட்டில் வாழ்ந்தவர்களுக்கு தெரியும். அது வெளிநாட்டவர்கள் தமிழர் என்ற ஒரு வார்த்தையை கேட்டால் அவர்கள் மனதிலே என்ன ஒரு பிம்பம் உருவாகும் என்று நீங்கள் கற்பனை செய்தால் உங்களுக்கு தெரியும். தமிழர் என்றால் நல்லவர், பண்பாளர், இவரை நம்பி வேலை ஒப்படைக்கலாம், இவரோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்தால் ஏமாற்ற மாட்டார் என்கின்ற ஒரு கருத்து பொதுவாக வெளிநாட்டவர் மத்தியிலே இருந்து வருகிறது. இதற்கு காரணம் நமது தமிழ் கலாச்சாரம், பண்பாடு, இலக்கியம் இவை இட்ட அடித்தளம்தான். அதனால்தான் இங்கே பொருளாதார மாநாட்டிலும் கூட தமிழ் கலாச்சாரம், பண்பாடு பற்றி ஆழமாக விவாதிக்கப்படுகிறது என்று நான் அறிகின்றேன். இருப்பினும் பொருளாதார மாநாடு என்ற பெயருக்கு ஏற்றவாறு என்னுடைய கருத்துக்களை மிகச் சுருக்கமாக எடுத்துரைக்க ஆசைப்படுகின்றேன். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் இன்று வளர்ந்து வரும் தொழில்கள் என்ன என்ன என்று ஒரு பட்டியலிட்டால் ஐடி என்று சொல்லப்படுகின்ற தகவல் தொழில்நுட்பம், ITES என்று சொல்லப்படுகின்ற ஐடி எனேபிள்டு சர்வீசஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த தொழில்கள், டெக்ஸ்டைல்ஸ் ஜவுளி, வாகன உற்பத்தி மற்றும் மெயின்டெனன்ஸ், ஆட்டோமொபைல்ஸ் என்று அதை சுருக்கமாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், பொது சுகாதாரம் மற்றும் நிதி சேவை இவைதான் இன்று தமிழகத்திலே மிக வேகமாக வளர்ந்து வரும் தொழில்களாகும். இந்த தொழில்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு எப்படி நாம் உலக நாடுகளோடு வர்த்தகம் செய்ய போகின்றோம், இதை நாம் கணக்கிடும் பொழுது உலக நாடுகளில் எந்தெந்த நாடுகளில் தமிழர்கள் இருக்கிறார்களோ அந்தந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை நாம் சிறப்பாக கற்று அந்த நாட்டுக்கு என்ன தேவையானதோ அதை இங்கிருந்து தொடர்பு படுத்தி அதற்கு ஏற்றவாறு தொழில் முனையும் போது அது சிறப்பாக அமையும் என்று நான் நினைக்கின்றேன். ஜப்பானில் நான் 3 ஆண்டு காலம் ரீஜனல் டைரக்டர் ஈஸ்ட் ஏஷியா ஃபார் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டூரிசம் என்ற பதவியில் வகித்து வந்தேன். அந்த 3 ஆண்டு காலத்திலே பல்வேறு தொழில்களில் ஜப்பான் சிறந்து விளங்கியதோடு, குறிப்பாக நீங்கள் மோட்டார் படகு என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது அமெரிக்காவிலே படகை பார்த்தாலும் கூட யமஹா என்ற என்ஜின் தான் பொருத்தப்பட்டிருக்கும். அந்த அளவு உலகம் முழுவதுமே அவர்களுடைய தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்திருக்கிறது. அவர்கள் தமிழர்களை பற்றி என்ன நினைத்திருந்தார்கள் என்று, பொதுவாக இந்தியர்களை பற்றி என்று சொன்னால், இந்தியா வேகமாக வளர்ந்து வருகிறது. நான் இருந்த காலம் 1997 2001 வரை அங்கே இருந்தேன். அப்பொழுது அவர்கள் சொன்னது, இன்னும் 10 ஆண்டுகளில் இந்தியா வளர்ந்துவிடும், அது எங்களை விட வேகமாக உலக அளவிலே ஒரு வல்லரசாக விளங்கப் போகிறது என்று சொன்னார்கள். நான் ஆருடம் சொல்கிறார்கள் என்று தான் நினைத்தேன். ஆனால் அவர்கள் சொன்ன வாக்கு பலித்து விட்டது.
3 ஆண்டுகளில் இந்தியா திரும்பி வந்த பொழுதே நிறைய மாற்றங்களை பார்த்தேன். ஆனால் இப்பொழுது யாராவது 10 ஆண்டுகள் கழித்து வந்து பார்த்தார்கள் என்றால் தமிழகம் மிக வேகமாக பல திசைகளில் வளர்ந்திருப்பதை நாம் நிச்சயமாக பார்க்க முடியும். ஆனாலும் நாம் இன்னும் நமது பலத்தை சரியான முறையில் பிரயோகித்து உலக அளவிலே வளர்ந்திருக்கிறோமா என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். சைனாவுக்கு அடுத்தபடியாக ஹியூமன் ரிசோர்சஸ் மனித வளத்திலே நாம் மிகச்சிறந்தவர்களாக இருக்கின்றோம். ஆனால் நம்மிடம் செமி ஸ்கில்டு எம்ப்ளாயீஸ் இவர்களுக்கான தேவை உலக அளவிலே இருக்கிறது. ஏனென்று கேட்டால் அமெரிக்கா, யூரோப் போன்ற நாடுகளிலே இளைஞர்களுடைய ஜனத்தொகை மிகவும் குறைந்து வருகிறது, வயதானவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. ஆகையினால் உலகளவிலிருந்து அவர்கள் தொழிலாளர்களையும் தொழில் வல்லுநர்களையும் நம்பியிருக்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆகையினால் இந்தியாவினுடைய மனித வளத்தை மேம்படுத்தி என்ன தொழில்களில் எங்கு மார்க்கெட் இருக்கிறது என்பதை கண்டறிந்து அவர்களை பயிற்சி கொடுத்து அவர்களை அங்கு கொண்டு சேர்க்கின்ற பணியை இப்போது இருக்கின்ற அங்கே இந்தியாவில் வெளிநாட்டிலே வாழ்கின்ற இந்தியர்கள், தமிழர்கள் செய்தால் அது மிகச் சிறப்பானதாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஆனால் நமது இந்திய நாட்டிலே தொழில்நுட்ப பயிற்சிக்காக செலவிடப்படும் தொகை மிக மிக குறைவு என்று தான் சொல்ல வேண்டும். மாடுலர் எம்ப்ளாயபிள் ஸ்கில்ஸ் என்று 2006 என்று தான் நினைக்கின்றேன், 2006 அறிமுகப்படுத்தினார்கள். அதற்கு ஒதுக்கப்பட்ட தொகை வெறும் 8 கோடி ரூபாய் தான். ஆனால் ஏறக்குறைய 1 கோடி மக்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டிய சூழலில் வெறும் 8 கோடி ரூபாய் பயிற்சிக்காக ஒதுக்கப்பட்டிருப்பது மிக வேதனையான ஒன்றாகும். ஏனெனில் உலக அளவிலே வாய்ப்புகள் இருக்கும் பொழுது அந்த வாய்ப்புகளை தமிழர்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் எனும் பொழுது அந்த வாய்ப்பை நாம் நிச்சயமாக தவறவிட்டு விட்டோம் என்று தான் நான் கருதுகின்றேன். அதே போல் ஒரு சாதாரண சிறிய தொழிலாக இருந்தாலும் அதை நுட்பமாக கூர்மையாக கவனித்து அதை சிறப்பாக செய்யும் பொழுது தான் தமிழர் என்று சொன்னால் இன்னொரு முறை அவர்கள் சிறப்பாக செய்வார்கள். அதிலே நுட்பங்களோடு மிகவும் அந்த ஃபினிஷ் என்று சொல்வார்கள். ஒரு ப்ராடக்டினுடைய வெளிநாட்டிலே நீங்கள் விற்பனை செய்ய வேண்டும் என்றால், அதை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றால் அது தரத்திலே மிகவும் சிறந்ததாக இருக்க வேண்டும். ஆனாலும் தமிழ்நாட்டினுடைய பொருட்களுக்கு அந்த பெயர் இல்லை என்று தான் நான் குறிப்பிடுவேன். இந்த குவாலிட்டி என்பதை நாம் இன்னும் அந்த வேகம் அதிகம் என்கின்ற 2 வார்த்தைகள் தெரிந்த அளவிற்கு தரம் என்பதை நாம் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை. ஜெர்மானியர்களைப் போலவோ அல்லது ஜப்பானியர்களைப் போலவோ நம்மால் இன்னும் இயந்திரங்களை வடிவமைக்க முடியவில்லை. நம்மிடம் ஆட்டோ மற்றும் சிடி போன்ற பல்வேறு தொழில்நுட்பங்கள் இருந்தாலும் கூட நம்மால் இன்னும் அந்த தரத்தை கொண்டு வர முடியவில்லை. ஆகையினால் இந்த மாநாட்டிலே கலாச்சார மையங்களை ஏற்படுத்தி தமிழக கலாச்சாரம் எவ்வளவு சிறந்தது என்று எடுத்து சொல்லும் அதே வேளையிலே எவ்வளவு தரமான பொருட்களை எங்கள் நாட்டிலே நாங்கள் தயாரிக்க முடியும், அதனுடைய பிரதிநிதிகளாக நாங்கள் இங்கே இருக்கின்றோம் என்ற அளவிலே நம்முடைய உற்பத்தி மேம்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்கான விஷயங்களை நாம் விவாதிக்க வேண்டும். அதே சமயத்தில் தமிழக உணவுக்கும் நல்ல வரவேற்பு வெளிநாடுகளிலே இருக்கிறது. இங்கே நம் பிட்சா மற்றும் பாஸ்டா போன்ற உணவு வகைகள் எவ்வளவு வேகமாக பரவி வருகிறது என்று வருத்தப்படுகிறோமோ அந்த அளவு அதற்கு முன்பாகவே நம்முடைய உணவு நான், ரொட்டி, இன்னும் சொல்லப்போனால் இந்தியர்களை பார்த்தாலே கறி என்ற வார்த்தையை ஜப்பானில் பயன்படுத்துவார்கள். எல்லா விஷயத்திற்கும் நீங்கள் கறியை தான் யூஸ் பண்ணுகிறீர்கள் என்று சொல்வார்கள். குழம்பு போல் நாம் வைத்து சாப்பிடுகிறோம் அல்லவா, அதை சொல்லுவார்கள். அந்த அளவு பிரபலமாகி இருக்கிறது வெளிநாடுகளிலே. ஒரு முறை நான் இந்திய தூதரகத்திற்காக நாங்கள் எல்லோரும் வாலண்டரி சேவை செய்தோம். அப்பொழுது எனக்கு கொடுக்கப்பட்ட பணி தோசை சுட்டு கொடுப்பதாகும். நானும் இன்னொரு எம்ப்ளாயினுடைய ஒய்ஃப் அவர்களும் 2 பேரும், மனைவி அவர்களும் 2 பேருமே நாங்கள் முதல் நாளே மாவு அரைத்து எடுத்துக்கொண்டு போய் நாங்கள் தோசை சுட ஆரம்பித்த உடனே ஏறக்குறைய அந்த வரிசையில் நின்றவர்களுடைய எண்ணிக்கை 100ஐயும் தாண்டிவிட்டது. சமோசாவுக்கு இல்லாத கூட்டம் இந்த தோசை சாம்பாருக்கு இருந்ததை நான் பார்த்தேன். நான் அதற்கு பிறகு
நினைத்தேன், ஒருவேளை இந்த வேலையை விட்டுவிட்டு ஜப்பானிலே தோசை சுட போனால் அதிகமாக சம்பாதித்திருக்க முடியுமோ என்ற அளவுக்கு ஒரு வரவேற்பு இருந்தது. இன்று வரை கூட இந்திய பாகிஸ்தானிய உணவகங்கள் ஏறக்குறைய 300 விடுதிகள், உணவு விடுதிகள் ஜப்பானில் இருந்தாலும் கூட தென்னிந்திய விடுதிகள் மிக குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்கின்றன. ஒவ்வொரு நகரத்திலும் அதை அறிமுகப்படுத்தினால் அமோகமாக அதிலே சம்பாதிக்க முடியும். ஏனென்றால் நாங்கள் ஒரு தோசையை ஏறக்குறைய 700 எண்ணுக்கு விற்றோம். 350 ரூபாய் ஒரு தோசை என்று நாங்கள் விற்றோம். ஆனால் அதை கூட்டி கழித்து பார்த்தால் அதை இங்கிருந்து நீங்கள் எல்லாவற்றையுமே எடுத்துக்கொண்டு போய் அங்கே செய்ய வேண்டும் என்றால் அந்த அளவிற்கு அந்த விலை வந்துவிடும். நான் கூற வருவது என்னவென்றால், ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள பொருளாதார சந்தையை தமிழர்கள் உற்று கவனித்து அதற்கு ஏற்றவாறு தங்களுடைய சேவைகளை அல்லது பொருளாதார ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி கொண்டால் மிகச் சிறப்பாக வெற்றி அடைய முடியும். இந்த மாநாடு மிக கவனமாக திட்டமிடப்பட்டுள்ளது. ஏறக்குறைய 17 நோக்கங்களை இந்த வரவேற்பு, இந்த மாநாடு பற்றிய கையேட்டிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆழமாக சிந்தித்து இந்த மாநாடு சிறக்க வேண்டும். இது வெறும் ஒரு ஷோ மாநாடு அல்ல. உண்மையிலேயே தமிழர்கள் வெளிநாட்டிலே கொடிகட்டி பறக்க வேண்டும். அப்படி அவர்கள் சம்பாதித்த பணம் இந்த நாட்டிலே இந்த சமூகத்தை சீர்திருத்துவதற்காகவும் மேம்படுவதற்காகவும் பயன்பட வேண்டும் என்ற எண்ணத்திலே திட்டமிடப்பட்ட மாநாடாகும். இப்படி திட்டமிட்ட இந்த மாநாட்டில் பங்கேற்ற மூலாதாரமாக இருக்கின்ற திரு சம்பத் அவர்களையும், அவர்களுக்கு உதவிகரமாக செயல்படுகின்ற திரு விஸ்வநாதன் மற்றும் நீதி அரசர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த மாநாடு சிறக்க வாழ்த்துக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்திய ஆட்சியாளர் திருமதி சிவகாமி அம்மையார் அவர்களுக்கு நன்றி.